வேரியஸ் பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் டைல் அட்கசிவோட சாம்பிள்ஸ் வந்து இங்கே இருக்குது. இந்த டைல் அட்கசிவோட டென்சில் ஸ்ட்ரென்த்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ் கோடு வந்து நமக்கு வந்து இருக்குது. ஹலோ ஆல், வெல்கம் டு கவின் அசோசியேட்ஸ். தமிழில் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் பிராண்டில் இருக்க வெரைட்டி ஆஃப் டைல் அட்கசிவோட டென்சில் ஸ்ட்ரென்த்தை வந்து சைட்டில் நம்ம வந்து லைவாக டெஸ்ட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டைல் அட்கசிவோட டென்சில் ஸ்ட்ரென்த்தை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஸ் கோடு வந்து நமக்கு வந்து இருக்குது. அந்த ஐஎஸ் கோடோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா IS 154777-2004 அப்படின்ற கோட் புக் தான் நமக்கு. அந்த கோட் புக் படி நம்ம வந்து எப்படி வந்து சைட்டில் வந்து பண்ணுறோன்றதை வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து காட்டுறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேரியஸ் பிராண்ட்ஸோட வெரைட்டி ஆஃப் டைல் அட்கசிவ் சாம்பிள்ஸ் வந்து நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாலுக்கும் அதே மாதிரி ஃப்ளோரிங்க்கும் நம்ம வந்து சாம்பிள்ஸை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாம்பிள்ஸோட டென்சில் ஸ்ட்ரென்த்தை தான் நம்ம வந்து இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே இருக்க நம்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டோட சாம்பிளை நமக்கு வந்து குறிக்குது. 5ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டோட சாம்பிள், அதே மாதிரி 4ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிராண்டோட சாம்பிள். இங்கே 6ன்னு எழுதியிருக்கு பாருங்கள், அதே மாதிரி நமக்கு வந்து அங்கே 3ன்னு எழுதியிருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு பிராண்டோட சாம்பிள் வந்து நமக்கு வந்து குறிக்குது இந்த நம்பர்ஸ் எல்லாமே. அதே மாதிரி டைல்ஸ் அட்கசிவோட டென்சில் ஸ்ட்ரென்த் இல்லைனா வந்து புல் அவுட் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு டைல் சாம்பிள் தான் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கும் நம்ம வந்து 5 டைல் சாம்பிளை நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படி வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம்னா அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வேல்யூ வந்து எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாலியை வந்து நமக்கு வந்து அந்த டைல் சாம்பிளை நமக்கு வந்து பேஸ்ட் பண்ணுவாங்க. இதை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடால்ட்ரேட்ன்ற எபாக்சி ரிசைன் அண்ட் ஹார்னரை வந்து மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து இதை வந்து பேஸ்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இதை வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து தொடமாட்டாங்க. 20 ஹவர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சாம்பிளுக்கு வந்து இந்த டைல் சாம்பிளுக்கு வந்து நம்ம வந்து புல் அவுட் டெஸ்ட்டை நம்ம வந்து எடுக்கலாம். அது எப்படி எடுக்கிறாங்கன்றதை வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். டைல்ஸ் அட்கசிவோட டென்சில் ஸ்ட்ரென்த் இல்லைனா வந்து புல் அவுட் டெஸ்ட்னு சொல்லுவோம். அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மிஷினை யூஸ் பண்ணி நம்ம என்ன வேல்யூ வருதுன்றதை நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து புல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0.81 MPa அந்த யூனிட்டில் நமக்கு இருக்குது. சாம்பிள் கட்டணும் சப்ஸ்கிரைப் அவுட் நான் சாம்பிள் எடுங்க. ஸோ இதான் வந்து அந்த சாம்பிள். இந்த சாம்பிளோட ரீடிங் தான் வந்து நமக்கு வந்து 0.81. இந்த மாதிரி நம்ம வந்து 23 சாம்பிளுக்குமே நம்ம வந்து புல் அவுட் டெஸ்ட் வந்து பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சாம்பிளுக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு வந்து புல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ சாம்பிள் எடுங்கண்ணா. ஸோ இதுவுமே வந்து அந்த அட்கசன் வந்து நல்லா நமக்கு வந்து ஒட்டலை. ஸோ அதனால் நமக்கு ரீடிங்ஸ் வந்து அதிகமாக வருது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா புல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டரிங் ஃபெயிலியரு. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டரிங் ஃபெயிலியரு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்டரிங்கோட நமக்கு வந்து வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டைல்ஸ் வந்து புல் அவுட் ஆயிடுச்சு. ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.85 MPa அதாவது நியூட்டன் பெர் mm ஸ்கொயரில் இருக்குது.
ஸோ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.56.